காதல் திருமணம் செய்யும் பெண்கள் நிச்சயம் கவனிக்க வேண்டிய ஒரு அழுத்தமான சம்பவம் ஆந்திராவில் நடந்திருக்கு. வேலைக்கே சரிவர செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றும் இளைஞனை காதலிக்கும் பெண்கள் வாழ்வில் சொல்ல முடியாத ஏமாற்றத்தை சந்திக்கிறாங்க. நம்பி வந்தவன் சரியில்லை என்றால் பெற்றோர்கள் கைவிட்டு விட்டால் அந்த பெண்ணின் வாழ்க்கை கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். அப்படியான நிலையில இளம்பெண் ஒருவர் எடுத்த தவறான முடிவு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெற்றோரின் பேச்சை கேட்காமல் திருமணம் செய்யும் பெண்கள் கண்டிப்பா நாம சொல்ற தகவலை தெளிவா கேளுங்க. ஏன்னா கல்லூரியில படிக்கும்போது ஹீரோவாக தெரியும் காதலன் கல்யாணத்திற்கு பிறகு வில்லனாகி விடுறான். சரியான காதலனை தேர்வு செய்தாலே இன்றைக்கு பெற்றோர் உதவி இல்லை என்றால் பெரிய சிக்கல் ஏற்படும். ஆனால் பெற்றோர் உதவி செய்யாமல் கணவனும் சரியில்லை என்றால் அந்த வாழ்க்கை உண்மையில் சாபமாக மாறிவிடும். எனினும் அப்படியான சூழலில் முட்டாள்தனமாக முடிவெடுத்து வாழ்க்கையை முடிக்கக்கூடாது. உதவி செய்ய உலகமே இருக்கிறது. அரசிடம் நிலைமையை கூறலாம், பெற்றோரிடம் மனம் விட்டு பேசலாம். தவறான கணவனை தேர்வு செய்தவர்கள் மாற்று வழிகளை தேர்வு செய்யலாம். அதனை விட்டுவிட்டு வாழ்க்கையை முடித்து கொள்வது போன்ற முட்டாள்தனங்களை செய்யவே கூடாது. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு நீங்க போய் நின்னீங்கன்னா உங்களோட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய முட்டாள் யாருமே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மனிதன்றது ஒரு அற்புதமான பிறவி. கடவுள் இந்த உலகத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமான பிறவியை கொடுத்திருக்காரு. அந்த பிறவியை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி நின்று அதை ஃபேஸ் பண்ணணும். இல்லைன்னா எதுக்கு இந்த பிறவி? ஒரு 5 நிமிஷம் தெளிவா நின்று யோசிச்சாலே போதும், எல்லாமே சரியாகிரும். மனம் விட்டு யாருக்கிட்டையாவது பேசுங்க. அப்பதான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். தற்கொலை எந்த ஒரு பிரச்சனைக்குமே ஒரு தீர்வாக முடியாது. அப்படி ஒருவேளை தற்கொலை செய்து கொண்டா கடைசி வரைக்குமே இந்த நாடு உங்களை ஒரு கோழையாக மட்டும்தான் பார்க்கும். உங்களை எந்த இடத்துலையுமே உயர்த்தி பேச மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே கருத்தில் கொண்டு சரியான ஒரு பாதையை சூஸ் பண்ணி போங்க. இப்போ என்ன நடந்துச்சுன்னு நம்ம தெளிவாக பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஆந்திர மாநிலம் புத்தூர் மண்டலம் நேசனூரை சேர்ந்த 28 வயதகம் கண்ணப்ப ரெட்டி மகள் பத்மா என்பவர். கல்லூரியில படித்து வந்தவர் பத்மா தன்னுடன் கல்லூரியில படித்து வந்த சிவசங்கரை காதலித்து வந்திருக்காங்க. வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்த இவர்கள் பெற்றோர் எதிர்ப்பை மீறி 2019 காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க. இவர்களுக்கு தேஜா என்ற 6 வயது குழந்தையும் 5 வயதில் லாஸ்யா என்ற 2 மகள்கள் இருக்காங்க. சிவசங்கர் திருமணம் ஆனதில் இருந்து சரியாக வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்திருக்காரு. புத்தூரில் வசித்து வந்த சிவசங்கர் தற்போது வரை சரியாக வேலைக்கு செல்லாமல் ஊதாரித்தனமாக சுற்றி வந்திருக்காரு. செலவுக்கு பல இடங்களில் கடன் வாங்கி வந்திருக்காரு. இதனால பத்மா குடும்ப செலவுக்கு ஒவ்வொரு மாதமும் அவதிப்பட்டு வந்திருக்காங்க. 2 குழந்தைகளை வைத்து கொண்டு வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. இது தொடர்பாக கணவன் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஊர் பெரியவர்கள் முன்னிலையில குடும்ப பிரச்சனையை பேசி கொண்டிருந்திருக்காங்க. அப்போது சிவசங்கரை ஊர் பெரியவர்கள் கடுமையாக கண்டிச்சிருக்காங்க. அதற்கு சிவசங்கர், இனி நான் குடும்பத்தை நன்றாக பார்த்து கொள்கிறேன். எனக்கு ஸ்ரீ சிட்டியில் வேலை கிடைத்திருக்கிறது. நான் சம்பாதித்து மெல்ல மெல்ல கடனை அடைத்து விடுகிறேன் என்று பெரியவர்கள் முன்னில உறுதி கொடுத்திருக்காரு. இதற்கிடையே பத்மா மகளிர் குழுவில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்திருக்காங்க. நீ கடன் கட்டாததால் நான் வங்கியில் கடன் வாங்க முடியவில்லை என்று மற்ற குழு உறுப்பினர்கள் திட்டி அசிங்கப்படுத்தி இருக்காங்க. கடனை அடைக்க கணவரும் பணம் தராததால பத்மா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. இந்த நிலையில பத்மா சம்பவத்தன்னைக்கு தனது 2 குழந்தைகளையும் தூக்கு தொங்க விட்டுருக்காங்க. இதுல 2 குழந்தைகளுமே உயிரிழந்திருக்காங்க. பிறகு பார்த்தீங்கன்னா பத்மாவுக்கு மாட்டி கொலை செஞ்சு கொண்டிருக்காங்க. அன்று மாலையில வீட்டுக்கு வந்த சிவசங்கர் கதவு திறக்கப்படாததால அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் கதவை உடைச்சு உள்ளே போய் பார்த்திருக்காங்க. அப்போது குழந்தையும் பத்மாவும் தூக்கில் தொங்கி கொண்டிருப்பதை பார்த்து அனைவருமே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து போலீசாருக்கு தகவலும் கொடுத்திருக்காங்க. போலீசார் இறந்த தாய் மற்றும் குழந்தைகளின் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த அறையில பத்மா எழுதிய கடிதம் சிக்கியிருக்கு. அதுல பெற்றோரின் பேச்சை கேட்காமல் தாங்கள் விரும்பியவர்களை திருமணம் செய்து கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் எனது வாழ்க்கை ஒரு பாடம். சிவசங்கர் உன்னை காதலித்து திருமணம் செய்து கொண்ட பாவத்திற்கு நான் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை. என் குழந்தைகளும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள். அதனால் நான் விடைபெறுகிறேன் என்று அவர் கூறி எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தை பார்த்து எல்லாமே அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண நினைச்சா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.